ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட சின்ன கவுண்டர் டாப்பை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க என் கிச்சனோட சின்ன கவுண்டர் டாப். நம்ம உடம்புக்கு எப்படி இதயமோ அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டோட இதயம் கிச்சன். அதை நாம் நீட்டாக க்ளீனாக வச்சிட்டாலே கரப்பானோ பல்லியோ தொல்லை இருக்காது. சுக்ரன் நம்ம வீட்டில் சம்மணம் போட்டு உட்காந்துப்பாரு. அதனால பண பிரச்சனையும் இருக்காது. சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க. அதனால சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இருக்காது. ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுற லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் சாமான் துலக்கிற லிக்விடை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வாஷிங் சோடா சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வினிகர் சேர்த்து 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிட்டா நம்மோட கிச்சன் கிளீனிங் லிக்விட் ரெடி. இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டே நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னங்க, ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு அம்மா, அவங்களுக்கு அப்போதான் குழந்தை பிறந்திருந்துச்சு. அந்த குழந்தையோட அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடெண்ட்ல செத்து போயிட்டாரு. யம அவங்களோட தூதுவன் கிட்ட சொல்லி அந்த அம்மாவோட உயிரை எடுத்து விட்டு வர சொன்னான். ஆனா தூதுவனும், ஐயோ பாவம், இந்த குழந்தைக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவையும் நான் எடுத்துட்டு போயிட்டா, இந்த குழந்தை அனாதை ஆயிடுமேன்னு அந்த அம்மாவோட உயிரை எடுக்காமையே போயிட்டான். அதனால எமனுக்கு செம்ம கோவம் ஆகி, உனக்கு தேவலோகத்துல இருக்கிற ரகசியம் தெரியல, அது தெரியற வர நீ பூமியில போய் கெடன்னு பூமியில தூக்கி போட்டாரு. அவனும் கண்ணக்கரையல்னு ஒரு உருவத்தோட ஒரு பூங்கால முணங்கிட்டு இருந்தான். அந்த பக்கமா வந்த ஒரு டெய்லர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு என் கூட வான்னு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதை பார்த்த டெய்லரோட வைஃப் டெய்லரை நல்லா திட்டிட்டு எமதூதனை அடிச்சு வெளியே விரட்டிட்டா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவளே சரி சரி உள்ள வான்னு வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டா. அதை பார்த்ததும் எமதூதனோட உடம்பு கோல்டு கலர்ல கொஞ்சம் மாறுச்சு. டெய்லரோ, என்கிட்ட காஜா கட்ட ஆள் இல்லை, இங்கேயே என் கூட இருந்து வேலை செய், நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கூட வச்சுக்கிட்டான். அப்படியே 10 வருஷம் போச்சு. ஒரு நாள் ஒரு ரிச் லேடி ஒருத்தவங்க கை ஊனமா இருக்கிற குழந்தையோட இந்த டைலர் கடைக்கு வந்து, இந்த குழந்தைக்கு கை கொஞ்சம் லூஸா வச்சு ட்ரெஸ் தைக்கணும், இந்த குழந்தைக்கு கை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. யமதூதன் அந்த லேடியையும் குழந்தையும் பார்த்து சிரிச்சான். அவன் உடம்பு இன்னும் கோல்டு கலரா மாறிச்சு. இன்னும் 5 வருஷம் போச்சு. ஒரு பெரிய பணக்காரன் வந்து 10 மீட்டர் துணியை கொடுத்து 20 வருஷம் வர மாதிரி சஃபாரி தைச்சு வைன்னு சொல்லிட்டு போனான். ஆனா யமதூதனும் அந்த ட்ரெஸ்ஸை தைக்கவே இல்லை. ஒரு நாள் பணக்காரனோட சர்வெண்ட் ஓடி வந்து, முதலாளி இறந்துட்டாரு, சஃபாரி தைக்காதீங்கன்னு சொன்னான். அதை கேட்டதும் யமதூதனுக்கு சிரிப்பு வர அவனோட ஃபுல் உடம்பும் கோல்டு கலரா மாறி மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த டெய்லரோ, நீ யாரு, எப்படி இப்படி கோல்டு கலரா மாறினேன்னு கேட்டதும் யமதூதன், நான் யமதூதன், அம்மா இறந்து போயிட்டா, குழந்தை அனாதையாயிடுமேன்னு பரிதாபப்பட்டதால நான் சபிக்கப்பட்டு பூமிக்கு வந்தேன். இப்போ தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால கோல்டு கலரா மாறி மேலே போறேன்னு சொன்னான். என்ன அந்த தேவ ரகசியம்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல டெய்லர் ஒய்ஃப் அவனை துரத்தும் போது அவ முகத்துல தரித்திர தேவி தெரிஞ்சான். 10 நிமிஷத்துல அவளே மனசு மாறி அவனை வந்து கூப்பிட்டப்போ அவ மகாலட்சுமியா தெரிஞ்சா. இதுல இருந்து ஒருவன் பணக்காரனா இருக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்கும் அவனோட எண்ணங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது ரகசியம் என்னன்னா, 10 வருஷம் கழிச்சு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கூட்டி வந்த குழந்தை அவன் பரிதாபப்பட்ட குழந்தை. அந்த குழந்தையோட ஒரிஜினல் அம்மா ஏழை. ஸோ அவ இறந்துட்டா கூட இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு பணக்கார அன்பான அம்மாவை கடவுள் தர தயாரா வச்சிருக்கான். ஸோ கடவுள் எல்லாத்தையும் காரண காரியத்தோட தான் செய்யறான். 3 நாள்ல சாக போறவன் 20 வருஷம் வர மாதிரி ட்ரெஸ் தைக்க சொன்னானே, சாவு எப்போது வேணும்னாலும் வரலாம். நேற்று இருக்கிறவங்க இப்போ இருக்கிறது இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதுதான் 3வது தேக ரகசியம். இப்போ நீங்களும் ரகசியம் தெரிஞ்சிட்டீங்க தானே? இந்த ஆர்கனைசர் ஒரு சூப்பர் ஆர்கனைசர். சின்ன ஸ்பேஸை டபுள் ஆக்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்டான ஆர்கனைசர். இதை நான் ஃபர்ஸ்ட் கிச்சனோட அந்த ரைட் சைட் கார்னர்ல வச்சுக்கிறேன். இது ஒரு ரொட்டேட்டிங் ஆர்கனைசர். இதில் ஆயில் கேன் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு கிளாத் டிஷ்யூ போட்டுக்கிறேன். அப்போ தான் ஆயில் சிந்தினாலும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் நல்லெண்ணெய் ஒரு பாட்டில், கடலை எண்ணெய் ஒரு பாட்டில், கோல்டு வின்னர் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன்.
கூட ஒரு நெய் பாத்திரமும், இது கூட தோசை, சப்பாத்தி எல்லாம் சுடுறதுக்கு ஆயில் ஊத்துறதுக்கு ஒரு சின்ன ஆயில் கேனும் வச்சிருக்கேன். இது ரொட்டேட் ஆகுன்றதால ஆயில் எடுத்து யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். மிக்ஸி நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதனால அதையும் ஆயில் டிஸ்பென்சர் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன். டெய்லி நான் சுடு தண்ணி குடிப்பேன். அதனால கெட்டிலையும் மிக்ஸி பக்கத்திலேயே வச்சுக்கிறேன். ஸ்டவ்வுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் 2 ஜாடிங்கள வச்சிருக்கேன். ஒன்றுத்துல கல் உப்பையும் இன்னொன்றுத்துல தூள் உப்பையும் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல நான் டெய்லி ஐபிஸ்கஸ் டீயும் சங்குப்பூ பூ டீயையும் குடிப்பேன். ஸோ அந்த பாட்டிலை வச்சிருக்கேன். அதுக்கு கீழே பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், வெள்ளரி சீடெல்லாம் போட்டு ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். டெய்லி என் பொண்ணுக்கு காலையில் பயோட்டின் ட்ரிங்க் போட்டு தருவேன். இதை கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லுவாங்க. அடுப்படியில் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. பெரிய சைஸில் இல்லைனாலும் சின்ன சைஸில் வைக்கலாமேன்னு இதை மிக்சிக்கு கீழே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லை வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஆர்கனைசர் வச்சு அதில் என்கிட்ட இருக்கிற கேஸ்ட் அயன் ஸ்கில்லட், அயன் தோசை தவா, அயன் சப்பாத்தி தவா, அயன் கடாய் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். சூப்பர் ஆர்கனைசர். இதை வாங்கி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் அப்படியே இருக்கு. இதுலயே கத்தி, ஸ்பூன், ஃபோக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் தேங்காய் துருவுற கத்தி ஒன்று வச்சுருக்கேன். அது கூட ஸ்க்ரூ டிரைவர் ஒன்றும், குக்கர் கைப்பிடி ஸ்க்ரூ அடிக்கடி லூஸ் ஆனால் டைட் பண்ண வச்சுருக்கேன். கேஸ் ஓட்டை அடைச்சிக்கிச்சுன்னா குத்தி விட ஒரு டூல் ஒன்றும் வச்சுருக்கேன். பிரெட்டில் ஜாம் ஸ்ப்ரெட் பண்ண ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஒரு கத்திரிக்கோல் வச்சுருக்கேன். இதை அப்படியே கொண்டு போய் அயன் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன்ல அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். சிங்க்கில் ஒரு ஆர்கனைசரை மாட்டிக்கிறேன். அதில் ஹேண்ட் வாஷ், சிங்க் க்ளீன் பண்ண நான் நிமைல் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சுக்கிறேன். அது பக்கத்தில் வெசல் வாஷ் லிக்விட் வச்சுக்கிறேன். பக்கத்தில் ஒரு சோப் ஹோல்டரில் கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கேன். அதில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை போட்டு வச்சுருக்கேன். அதனால் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி ஸ்க்ரப்பரில் ஸ்மெல் வராமல் இருக்கும். சிங்க்குக்கு மேலே சைடில் வெசல் வாஷ் லிக்விட் ஊற்றி வைக்க ஒரு கிண்ணமும், சிங்க் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷும், அப்படியே ஒரு சின்ன டஸ்ட்பின் வச்சு அதில் ஒரு கவர் போட்டு பாத்திரம் கழுவும் போது வர வேஸ்டெல்லாம் போட வச்சுருக்கேன். இப்போது மேலே இருக்கிற ஆணியில் காய்கறி கட்டர், வைப்பர், பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் எல்லாத்தையும் மாட்டிக்கிறேன். இப்போது என்னோட கிச்சன் நீட்டாக, க்ளீனாக, ஆர்கனைஸ்டாக மாறிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.